அனைவருக்கும் வணக்கம். நலமுடன் நான் உங்கள் கிராமத்து தோழி. இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கோடான கோடி நன்றிகள் பல. வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் பெரட்டல் செய்யலாம். ஒரு டம்ளர் கூட தண்ணி சேர்க்காத சிக்கனை சூப்பராக வேக விட்டு டேஸ்டியாக எடுக்கலாம். இதை மட்டும் செஞ்சுட்டு சுட சுட ரசம் வச்சு சாதத்தில் நல்லா பிசைஞ்சு இந்த சிக்கன் பீஸை எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லா சுவையாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ரசம் வச்சு எடுத்துக்கிட்டேன். ரசத்தை ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. லேசாக நுர கட்டி வரும்போதே ரசத்தை எடுத்துடுங்க. அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். அதே வானல் வச்சுட்டு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் 2 பச்சை மிளகாய், 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இது ஒரு தனி சுவையாக சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்தா தான் வதங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வெங்காயம் நல்லா சுருண்டு இதை மாதிரி வதங்கி வரும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கூடவே நல்லா பழுத்த தக்காளியாக, பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 2 கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சின்ன சின்ன தக்காளியாக இருந்தால் 3 தக்காளி சேர்த்தா போதுமானது. தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு மேலே மிதமான தீயில் வச்சு வதக்கி விட்டாலே போதுமானது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துருக்கோம். அதிகமாக தீ வச்சோம்னா கருகிடும். வதக்கி விட்டுட்டு இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கனும் சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் அளவுக்கு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் தீயை சுத்தமாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அப்பப்போ கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இதை மாதிரி மூடி போட்டு வேக விடும்போது சிக்கனும் நல்லா சீக்கிரமாக குக் ஆகிடும். சிக்கனில் இருக்க கொழுப்புகள்லாம் கரைஞ்சி எண்ணெயாகவும் தண்ணியாகவும் சிக்கன் நல்லா வெந்து வந்துடும். நம்ம தண்ணி சேர்க்குற வேலையே இருக்காது. மூடி எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே கரம் மசாலா 1/2 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் சாம்பார், கறி குழம்பு, மீன் குழம்பு, வீட்டில் வைக்கிற சாதா காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே அடுப்பு கம்மியான தீயில் தான் இருக்கணும். தீ அதிகமாக வைக்க வேணாம். நல்லா 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு முடிக்குங்க. இந்த சிக்கன் செய்கிறதுக்கு 15 நிமிஷத்தில் இருந்து 20 நிமிஷம்தான் ஆகும். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். மூடி போட்டு மூடிட்டு அப்பப்போ எடுத்து இது மாதிரி கலந்து விட்டுக்குங்க. நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மிளகாய்த்தூளில் இருக்க பச்சை வாடை எல்லாமே போயிடுச்சு. ஊற்றின எண்ணெய் எல்லாமே தெளிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு. கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் காரம் பிடிக்கனா நிறையவே சேர்த்துக்குங்க. காரம் கம்மியாக பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு கம்மியாக 1 ஸ்பூன்லேருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா வாசனையாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இது 3த்தையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல சுவையான சின்ன வெங்காயம் சிக்கன் பெரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இதை ரெடி பண்ணிவிட்டு ரசம் சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கிராமத்து தோழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.